தனித்தொகுதிகள். இதுதான் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு. இந்த பூனா ஒப்பந்தத்தை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது என்ன என்பது அம்பேத்கரை முழுமையாக வாசித்த சிலருக்கு மட்டும் தெரிந்திருக்க நியாயம் உண்டு. தனி வாக்காளர் தொகுதி அப்படின்ற ஒரு செய்தி அம்பேத்கர் காலத்தில் அது பேசப்பட்டது. தலித்திய சிந்தனையாளர்களால் அது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. மருத்துவர் காமராஜர் இங்கே அமர்ந்திருக்கார். தமிழ்நாடு அறிந்த ஒரு பெரிய சிந்தனையாளர். இவரும் நானும் தோழர் கே.ஆர். ஆதிதிராவிடர் மூவரும் தமிழ்நாட்டின் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற திரு எஸ்.கே. கிருஷ்ணன் அவர்களை போய் சந்தித்தோம். ஒரு நாள் காமராஜரும் நான் தான் போனோம். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த தனி வாக்காளர் தொகுதின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு என்னைய கேட்டார். எனக்கு உண்மையிலேயே தூக்கி வாரி போட்டுது. காமராஜர் அதுக்கு மேலே அரண்டு போயிட்டார். ஆதிதிராவிடர் அதுக்கு மேலே அவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. கேட்டது ஒரு இப்போ இங்கே இருக்கிற யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு நியாயம் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எங்களிடம் கேட்டவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து பணி நிறைவு அடைந்தவர், இப்பவும் இருக்கிறார். இந்த அளவீட்டில்தான் தலித்திய சிந்தனையாளர்கள் அல்லது தலித் மக்கள் இந்த தனி வாக்காளர் தொகுதினா என்ன என்று தெரிந்து கொள்ள முடியாது, அல்லது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, அல்லது சொல்லப்படவில்லை. எங்களை போன்றவர்கள் பயிற்றுவிக்கப்படவில்லை. நாங்கள் செய்த தவறு, படித்தவர்களாகிய நாங்கள் அதை மக்களிடம் கொண்டு செல்லவில்லை என்பதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்பதை விட நாங்கள் தெரியப்படுத்தவில்லை என்ற அந்த குறையை, அந்த குற்றத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நேற்று தாயப்பன் அழகிரிசாமியும் தோழர் புனித பாண்டியனும் பேசிய அதுடைய தொடர்ச்சி தான் இது. நேற்று 4வது அமர்வில் தோழர் புனித பாண்டியன் பல கேள்விகளை வைத்தார். இன்னும் உங்கள் எல்லாருக்கும் நினைவிருக்கும், இன்றைக்கு வந்திருக்கிறவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர் நேற்று வைத்த கேள்விகள் என்னென்னா, அரசியல் அதிகாரம் நம்ம எல்லாம் 40 பேர் எம்எல்ஏ இருக்கிறோம் தமிழ்நாட்டில், 175 பேர் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் எதுவும் செய்ய முடியவில்லையே. எது அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டிருந்தாலும் எந்த அரசியல் அதிகாரத்தை நாம் அரசியல் அதிகாரம் பெற்றிருக்கிறோம், சந்தேகமில்லை. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் 42 எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருப்பாங்க. அவங்களால எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அவர்கள் எல்லோரும் இந்த மக்களுடைய விடுதலையையும் இந்த மக்களுடைய இன்னல்களையும் பற்றி பேச முடியுமா? முடியாது. இழுப்பூர்த்துக்கிட்ட ஒரு ஊர் ஒன்று இருக்குது, அது இப்போ ஒரு மஞ்சு விரட்டு நடத்துகிற ஊர், தென்னலூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு மஞ்சு விரட்டு, அந்த மஞ்சு விரட்டுக்கு இந்த பஞ்சாயத்து அமைப்புகள் மூலமாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தலைவராக வந்துட்டார். அவர் தான் தொழு துறக்கணும். இருந்திரைப்பட்டின்ற ஒரு கிராமம். தொழு துறக்க வேண்டியவர் அந்த பஞ்சாயத்து தலைவர். அது வரைக்கும் சாதி இந்துக்கள் வசம் இருந்த பொறுப்பு அது. இந்த ரோஸ்டரில் வரும்பொழுது அந்த கிராமத்துக்கு தலைவர் ஒரு தலித் வந்துட்டார். அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார், இந்த வருஷம் எனக்கு நீ பரிவட்டம் கட்டினா தான் நான் உனக்கு தொழு துறப்பேன் அப்படின்னு ஒரு இஷ்யூ. இது கிராமங்களில் வழக்கமாக கோயில் திருவிழா மஞ்சு விரட்டில் நடந்துக்கிட்டே இருக்கிறது. ரெகுலராக இன்றைக்கி நடக்கும். எங்கெங்கெல்லாம் கலவரம் நடக்குது அங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும் அல்லது ஒரு மஞ்சு விரட்டு இருக்கும். இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் எனக்கு தொழு துறக்கிறதா இருந்ததுன்னா நான் திறக்கணும் அப்படின்னா நீ எனக்கு பரிவட்டம் கட்டணும். உனக்கு எப்படி நான் பரிவட்டம் கட்ட முடியும்? நேற்றைய வரைக்கும் நீ என்ன சாதி, இன்றைக்கி நீ தலைவராகிட்டால் மட்டும் உனக்கு நான் பரிவட்டம் கட்டுவேனான்னு சொல்லி முதல் நாள் இரவு அவர் கையை வெட்டிட்டாங்க, பஞ்சாயத்து தலைவர். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏ அந்த தொகுதியில் இருக்கிறார். அவர் தான் பொறுப்பு. சட்டமன்றத்தில் வாயே திறக்கலையே அவர். சட்டசபையில் பேசவே இல்லை, அந்த இஷ்யூவே பேசலை. ஒரு பஞ்சாயத்து தலைவருடைய கையை எடுத்துட்டாங்க, அதோடு எடுத்துட்டாங்க. சிதம்பரம் ஈஸ்வரன் வந்தாருன்னா அவருக்கு கரெக்டாக சொல்லுவார், அவர் ஊர் அது. இதுதான் நிலைமை. அப்போ நாம் பதவிக்கு சென்றிருந்தாலும் அரசியல் அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் என்ன உச்சபட்ச அதிகாரம்ன்றது எது? ஒரு எம்எல்ஏக்கு மாவட்டத்தில், ஒரு மாநிலத்தில் அதிகபட்ச அதிகாரம்ன்றது ஒரு எம்பி.
இவர்கள் நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடையக்கான தேவைகளை பேசுவாங்க, அதை தீர்த்து வைப்பாங்க, அதை வாங்கி கொடுப்பாங்க. இதற்கான சட்டமன்றமும் பாராளுமன்றமும் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது, தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லையே ஏன் என்ற கேள்வியை நேற்று புனித பாண்டியன் வைத்த பொழுது நமக்கு பதில் சொல்ல முடியவில்லை. நம்ம பல்வேறு காரணங்களை யோசிக்கிறோம். அது இல்லை, இது இல்லை, ஒற்றுமை இல்லை, இது இல்லை, அது இல்லை, எதாவது இருந்தாலும் பொறுப்புக்கு வந்துட்டோம். அரசியல் அதிகாரத்தை பெற்றிருக்கின்றோம், ஆனால் அந்த அதிகாரம் நடைமுறைப்படுத்தப்படுதானா இல்லை. இதை நாம் இப்போ வரலாறை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். வரலாறுன்றது இன்றைக்கி நேற்று செய்தி அல்ல, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பின்னால் 1930கள் 27களுக்கு நான் உங்களை அழைத்து செல்கின்றேன். வாருங்கள், அந்த காலகட்டத்தில் பயணிப்போம். இந்தியாவில் சுதந்திர போராட்டம் என்பது நடந்து கொண்டிருந்தது. சுதந்திர போராட்டம்னா இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சுதந்திர போராட்டம் என்பது விடுதலையோடு தொடர்புடையது. புரட்சி என்பது வேறு விதமானது. புரட்சி வேறு, விடுதலை போராட்டம் வேறு. அமெரிக்காவில் நடந்தது விடுதலை போராட்டம். காலனி ஆதிக்க நாடுகள் முழுவதும் எடுத்து சென்றது விடுதலை போராட்டம். சரிதானே? அந்நிய ஏகாதிபத்திய ஆட்சியை எதிர்த்து கலகம் செய்து அவர்களை விரட்டிவிட்டு சுதேச மக்கள் அவர்களுடைய அரசாங்கத்தை நிறுவிக்கொள்வது விடுதலை போராட்டம், சுதந்திர போராட்டம். இது புரியுதா? 1789 ரஷ்யா பிரான்சில் நடந்தது. 14ஆம் லூயியை எதிர்த்து ஒரு மாபெரும் புரட்சி நடந்தது பிரான்ஸ் தேசத்தில். 1916ஆம் ஆண்டு ரஷ்யாவில் புரட்சி நடந்தது. உழைக்கும் பெண்களால் முன்னெடுத்தப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் புரட்சி, ரஷ்ய புரட்சி. அது 1916 நடந்தது. இப்போ புரட்சிக்கும் போராட்டத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? விடுதலை போராட்டம் என்பது அந்நிய ஏகாதிபத்தியத்தை விரட்டுவது. புரட்சி என்பது தன் சொந்த தேசத்தில் இருக்கின்ற ஆளுகின்ற அதிகாரம் படைத்த அந்த துஷ்பிரயோகமான ஆட்சியை எதிர்த்து மக்கள் கலகம் செய்வது புரட்சி. இந்த இடம் ரெண்டும் வித்தியாசப்படுத்துகிறதா? இது உலகம் முழுவதும் நடந்தது. உங்களுக்கு ஒரு வரலாற்று உண்மையை சொல்லுகிறேன். புரட்சி நடந்த தேசங்களில் விடுதலை போராட்டம் நடந்ததில்லை. விடுதலை போராட்டம் நடந்த தேசங்களில் புரட்சிகர போராட்டம் நடந்ததில்லை. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ஏக காலத்தில் விடுதலை போராட்டம் ஒரு பக்கமும் புரட்சி ஒரு பக்கமும் நடந்து கொண்டிருந்தது. இந்த வரலாறுகளை உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? உள்வாங்கிக்க முடியுதா? புரட்சிகர போராட்டம் என்பது, புரட்சி போராட்டம் என்பது ஒரு பக்கம் இந்தியாவில் நடந்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் விடுதலை போராட்டம், அரசியல் அதிகாரத்தை பெற்றெடுப்பதற்காக, ஆங்கில ஏகாதிபத்தியத்தை விரட்டுவதற்காக நடந்த விடுதலை போராட்டம் காந்தி தலைமையில் நடந்தது அப்படின்னு வச்சுக்கிறோம். அது 1885 பம்பாயில் நடந்த தேசிய காங்கிரஸ் கட்சி துவக்கத்திலிருந்து ஒரு வரலாறு வந்துக்கிட்டு இருக்கு. 1922 மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்து அவர் கலந்து கொள்ள ஆரம்பித்ததற்கு பிறகு இந்தியாவில் சுதந்திர போராட்டம் என்பது வெகுஜன மக்கள் போராட்டமாக மாற்றப்பட்டது. அந்த வெகுஜன மக்கள் போராட்டத்திலும் கூட தலித்துகள் கலந்து கொண்டார்கள். அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். அப்படி நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தில் ஒருபுறம் மகாத்மா காந்தி தலைமையேற்றார் விடுதலைக்காக, அரசியல் விடுதலைக்காக, சமூக விடுதலைக்காக இருவர் போராடினார்கள். ஒருவர் வடக்கே டாக்டர் அம்பேத்கர், தெற்கே தந்தை பெரியார். இவர்கள் இருவரும் சமூக புரட்சியை ஆளுகின்ற தேசத்தில் இருக்கின்ற, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இந்திய தேசத்தில் இருக்கின்ற ஏகாதிபத்தியத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்ற இந்து மதத்திற்கு எதிரான புரட்சியை ரெண்டு பேரும் வச்சாங்க. எங்களுக்கு தேவை சமூக மாற்றம், சமூக விடுதலை. இந்த சமூக விடுதலை தான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு சுதந்திர போராட்டத்தை பற்றி எங்களுக்கு அது நீ வாங்கிக்கிறியோ வாங்கிக்கிறலையோ, வெள்ளைக்காரன் கொடுக்குறானா கொடுக்கலையா அது உங்கள் பாடு, வாங்கிக்கங்க வச்சுக்கோங்க. எம் மக்கள் ஏறத்தாழ 2000 ஆண்டு காலமாக இந்து மதத்தால் இந்த தேசத்தில் இருக்கின்ற ஒரு சமூகத்தினரால் எம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். எங்களுக்கு அவர்களிடமிருந்து விடுதலை வேண்டும் என்ற போராட்டத்தை, எங்களுக்கு அந்த மக்களிடமிருந்து எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் என்ற போராட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் நடத்தினார். ஆக இப்போ புரியுறதா?
இரண்டும் சமகாலத்தில் நடந்தது இந்தியாவில். வேறு எந்த உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இது போன்ற ஒரு போராட்டம், இது போன்ற ஒரு புரட்சி நடைபெறவில்லை. இந்தியாவில் நடந்தது. டாக்டர் அம்பேத்கர் அதை தலைமையேற்று நடத்தினார். இப்போ தொடர்ந்து இந்த மக்கள் தங்களுடைய போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தங்களுக்கு விடுதலை வேணும், விடுதலை வேணும், எங்களுக்கு இந்து மதத்திலிருந்து விடுதலை வேணும், இந்து மதத்திலிருந்து எங்களுக்கு அந்த மக்களுடைய கொடுங்கொன்மையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கான அரசியல் தீர்வுகளையும் ஆங்கிலேயர்களிடம் வைத்து கொண்டே வந்தார்கள். 1909ஆம் ஆண்டு மிண்டோ மார்லி சீர்திருத்தம்னு படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கலாம். மிண்டோ மார்லி சீர்திருத்தம், அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்ட பொழுது ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசியல் சீர்திருத்தங்களும் அரசியல் மாற்றங்கள் எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, அவர்களுக்கு எதிராக எப்படி போய்கொண்டிருக்கிறது, நிர்வாகத்தை எப்படி செம்மைப்படுத்தி இந்தியாவில் தொடர்ந்து நாம் சுரண்ட முடியும் அப்படின்றத ஆங்கிலேயர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதன் வழியாக வந்தது 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம். இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் தொடர்ந்து இந்தியாவில் மைனாரிட்டிகளாக இருக்கிற மக்கள், இந்தியாவில் தொடர்ந்து இந்து மதத்தால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் நடத்திய போராட்டங்களின் விளைவாக கோரிக்கைகளின் அடிப்படையில் 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் கமிட்டி கொடுத்த ஒரு தீர்வு, இந்தியாவில் இருக்கின்ற இந்து மதத்தால் ஒடுக்கப்படுகின்ற இஸ்லாமியர்களுக்கு தனி ஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு தனி ஒதுக்கீடு, தனி தொகுதி, தேர்தலில் இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதிகள் பங்கு பெறுவதற்கு தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அந்த தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும், வேறு பொதுவான மக்கள் வாக்களிக்க முடியாது. பொதுவாக தொகுதிகளில் நடக்கின்ற தேர்தல்களில் இஸ்லாமியர்கள் வாக்களிக்க முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும், நான் பின்னாடி டீட்டெயிலாக வருவேன். இது 1909 நடந்தது. 1919 மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம்னு ஒன்று வருது. அந்த மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தில் அப்பொழுதும் இதே கோரிக்கைகள் வலியுறுத்தப்படும் பொழுது அப்பொழுது டாக்டர் அம்பேத்கர் இங்கே உள்ள வர்றாரு. நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதி கொடுக்குறீங்க, இப்போ மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தில் சீக்கியர்களுக்கும் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுக்கும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கும் தனித்தனி தொகுதிகள் பிரித்து கொடுத்துட்றாரு. அப்போ டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள், நாங்களும் இந்து மதத்தால் ஒடுக்கப்படுகின்றோம், இந்து மதத்திலிருந்து நாங்கள் வேறுபட்டவர்கள், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் யார் இந்துக்கள், நாம் எங்கே நிற்கிறோம், இந்துவா இல்லையான்றதை முடிவு பண்ணுங்க. இந்த அரங்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்னால் நாங்களும் இந்து மதத்தால் பாதிக்கப்படுகிறோம், எங்களுக்கும் இதே போன்ற தனி தொகுதி வேண்டுமென்ற கோரிக்கை வைக்கப்படுகிறது. மாண்டேகு செம்ஸ்போர்டு இந்த 3 பேருக்கும், சீக்கியர்களுக்கும் ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுக்கும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கும் கொடுத்து விட்டு தலித்துகளுக்கு, இந்தியாவில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு முடிவு வரும் பொழுது ஒரு குழுவை நியமனம் செய்கிறது மாண்டேகு செம்ஸ்போர்டு குழு. அதற்கு பெயர் சவுத் பரோ கமிட்டி. அந்த சவுத் பரோ கமிட்டியில் டாக்டர் விசிஆர் ஷிண்டேயும் டாக்டர் அம்பேத்கர் உறுப்பினர்களாக சேர்க்கப்படுறாங்க. அவங்க ஒரு ஆய்வறிக்கையை தயார் செய்து 19/12/1919 சவுத் பரோ குழு தன்னுடைய அறிக்கையை கொடுக்குது. அந்த அறிக்கையில் அவங்க வச்ச கோரிக்கை, வர்ணாசிரமத்தை அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஹோம் ரூல், அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஹோம் ரூல் இயக்கத்தை முதலில் தடை செய்யணும், முதல் கோரிக்கை. இரண்டாவது, எங்களுக்கும் தனித்தொகுதி வேண்டும். இதை மாண்டேகு சவுத் பரோ குழு கமிட்டி கொடுக்குறது. இதை ஹோம் ரூல் இயக்கத்தை தடை செய்வதற்கு அன்றைய அரசாங்கம் ஒத்துக்கொள்கிறது. ஆனால் இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக, அவர் தனித்தொகுதி கேட்டது தொடர்பாக இருக்கின்ற உயர் சாதி, ஆதிக்க சாதியை சார்ந்த இந்துக்கள் அதுக்கு மிக கடுமையான ப்ரெஷர் கொடுத்து அந்த குழுவையே, அந்த அறிக்கையை தூக்கி குப்பையில் போட்டுறாங்க. ஆனால் மாண்டேகு செம்ஸ்போர்டு ஒரு தகவலை மட்டும் சொல்லுகிறார். அதற்கு பெயர் காப்பு வாசகம். இந்த காப்பு வாசகத்தின் அடிப்படையில் இனிவரும் காலங்களில் தாழ்த்தப்பட்ட வகுப்பு மக்கள் ஒரு தனி பிரதிநிதித்துவம் பெறுவதற்கு அவர்கள் தகுதி உடையவர்கள். இவ்வளவுதான் மாண்டேகு செம்ஸ்போர்டு அறிக்கை 1919. இந்த அறிக்கைகளெல்லாம் இங்கேயே வாசிச்சுட்டு போகிறதில்லை. இது எல்லாமே
பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு போகும். 1857 பிரிட்டிஷ் மகாராணியுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இந்தியா வந்த பொழுது 1757 1857 வரை கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்தில் இருந்த காலம் போய் 1800 சிப்பாய் கழகத்திற்கு பிறகு 1857க்கு பிறகு பிரிட்டிஷ் விக்டோரியா மகாராணியுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இந்தியா பராமரிக்கப்பட்டு வந்த காலத்தில் நடந்த அத்தனையும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் உத்தரவின்படி தான் நடந்தது. இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் அறிக்கையும் அங்கு போகுது. இப்போ 1919க்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து 1927 சைமன் குழு, ராயல் கமிஷன் பேர், இதுக்கு சைமன் தலைமையில் ஒரு குழு இந்தியாவுக்கு வருது. இந்த குழு இந்தியாவிற்கு வந்த நோக்கம், இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு முன்னால் இங்கேருந்து போய்கிட்டு இருக்கிற வேண்டுகோள்களும் இங்கே மக்கள் அன்றாடம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளையும் ஏறத்தாழ 200 ஆண்டு காலம் ஆங்கிலேய அரசாங்கம் கவனித்து கொண்டு தான் இருந்தது. அவர்களுடைய ஆட்சி கிழக்கிந்திய கம்பெனியாக இருந்தாலும் சரி, விக்டோரியா மகாராணி ஆட்சியாக இருந்தாலும் சரி, அப்பொழுது நடந்தது 5ஆம் ஜார்ஜ் 1930களில். அந்த காலகட்டத்திலும் அப்பொழுதும் கூட அவர்கள் இந்த இந்தியாவில் நடக்கின்றதை கவனித்து தான் வந்தார்கள். அந்த அடிப்படையில் 1927 ராயல் குழு இந்தியாவிற்கு வருகிறது. ஒரு 3 காரணங்கள், மைய காரணங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்று, இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குவதற்கு முன்னால் இந்தியாவில் இந்து மதத்தால் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மைனாரிட்டி மக்களுடைய நலன். அதில் சீக்கியர்கள் வருவாங்க, பார்சிகள் வருவாங்க, இஸ்லாமியர்கள் வருவாங்க, ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள், ஆங்கில இந்தியர்கள், அப்படி. இன்னொன்று, இந்தியாவில் அன்றைய தேதியில் 1/4 பங்கு சனத்தொகையாக இருந்த 6.5 கோடி மக்களாகிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனையில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு முன்னால் அவர்களுடைய பிரச்சனைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்ற முடிவோடு வந்தார்கள். 3வது, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அது டாக்டர் அம்பேத்கர் இந்திய ரூபாயின் நாணய சிக்கல் என்று அவர் கொடுத்த ஒரு ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் அதை ஆய்வு செய்வதற்காகவும் சைமன் குழு இந்தியா வந்தது. 1927 வருது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி பிரதிநிதித்துவம் கொடுக்க போகின்றது குறித்து விவாதம் நடக்கப் போகிறது என்பதை அறிந்த காந்தி, சைமனே திரும்பிப்போ, கோ பேக் சைமன், நீங்கள் அது கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, சைமனை திரும்பிப்போ, சைமனை திரும்பிப்போன்னு ஒரு பெரிய ஸ்லோகன் ஒன்று அந்த காலத்தில் நடந்தது. 1927 சைமனை திரும்பி போக சொல்லி அதற்கு இந்தியாவில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி சொன்ன காரணம், அந்த வருகின்ற ராயல் குழுவில் இந்திய உறுப்பினர்கள் யாரும் இல்லை, அதனால் நாங்கள் அவர்களை திரும்ப போக சொல்கிறோம் என்று இவங்க கதை விட்டாங்க. அது இல்லை. ஆனால் அந்த ராயல் குழுவில் டாக்டர் அம்பேத்கர் பங்கு பெற்று இந்த மக்களுடைய பிரச்சனைகளை வரிசைப்படுத்தி இந்தியாவில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பெயர்களை பட்டியலிட்டு, தட் மீன்ஸ் ஷெட்யூல், ஒரு பட்டியல் தயார் செய்து அந்த பட்டியலையும் சைமன் குழுவில் சமர்ப்பித்தார் டாக்டர் அம்பேத்கர். அப்பொழுது உருவாக்கப்பட்டது தான் ஷெட்யூல் காஸ்ட். ஷெட்யூல் காஸ்ட் இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, இந்த ஷெட்யூல் 1927 சைமன் குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டது அம்பேத்கர். அந்த சைமன் குழு ஆய்வு செய்து ஒரு பிரச்சனைக்கான, பொருளாதார பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வந்தது. டாக்டர் அம்பேத்கரை ஆலோசித்து இப்படி இந்தியாவில் இருக்கின்ற இந்த இந்திய ரூபாயின் நாணய சிக்கல் என்ற ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருப்பி என்ற நீங்கள் கொடுத்திருக்கின்ற இந்த ஆய்வு கட்டுரையின் அடிப்படையில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்டு அம்பேத்கரிடம் பேசி விவாதித்து ஒரு குழு முடிவு செய்தது தான் இந்தியாவின் ரிசர்வ் வங்கி. அதற்கு முன்னாடி வேர்ல்டில் வேறு எங்கேயும் இது போன்ற ரிசர்வ் வங்கி என்ற பேட்டர்ன் கிடையாது. வங்கிகள் இருந்தது, இம்பீரியல் வங்கி, அந்த வங்கி, இந்த வங்கி இருந்தது. ஆனால் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை தன் கைப்பிடிக்குள் வைத்து கொண்டு தேசத்தை பாதுகாக்கக்கூடிய பொருளாதார கேந்திரமாக விளங்கி கொண்டிருப்பது ரிசர்வ் வங்கி. அதில் தான் மோடி கையை வச்சார் முதல்ல, அது வேறு வரலாறு. இப்போ இந்த ரிசர்வ் வங்கி 4 ஏப்ரல் 1 1935 ஆண்டு இந்தியாவில் ரிசர்வ் வங்கி என்ற ஒரு வங்கி துவங்கப்பட்டது. இந்த ரிசர்வ் வங்கி துவங்கப்பட்டதுக்கு அடிப்படை டாக்டர் அம்பேத்கருடைய ஆய்வு கட்டுரை, ராயல் குழுவுடைய முடிவு. இது ஒரு தனிப்பகுதி. இப்போ ராயல் கமிஷன் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே இருக்கின்ற பிரதிநிதிகளிடம் எல்லா பேச்சுவார்த்தையும் நடத்தி தகவல்களை சேகரித்து கொண்டு போய் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் வைக்கிறாரு. வச்சு அவர் ஆற்றிய உரை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உரை. இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், இதற்கான அரசியல் தீர்வை
நாம் செய்யாமல் நாம் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படின்ற விஷயத்தை மிக தெளிவான ராயல் குழு கமிஷன் சமர்ப்பித்தது. ராயல் குழு கமிஷனுடைய தீர்வுகளை ஏற்றுக்கொண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு முன்னால் இந்தியாவில் இருக்கின்ற மைனாரிட்டி, தாழ்த்தப்பட்ட, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளை அழைத்து அங்கு மாநாடு ஒன்று நடத்தப்பட்டது. அதற்கு பெயர் வட்டமேசை மாநாடு. முதல் வட்டமேசை மாநாடு 9/11/1930 லண்டனில் இருக்கின்ற ஜேம்ஸ் அரண்மனையில் கூட்டப்பட்டது. அந்த ஜேம்ஸ் அரண்மனையும் வட்டமேசை மாநாடு கூட்டப்பட்ட அந்த அரங்கத்தையும் நானும் என் துணைவியாரும் என் பையனும் போயிட்டு லண்டனில் பார்த்தோம். அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா இந்தியாவின் தலையெழுத்தை மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி நடத்தப்பட்ட ஒரு வட்டமேசை மாநாடு நடந்த இடம் அது. அதனால் அதை போய் பார்த்தோம். அது ஒரு தனி செய்தி உங்கள் தகவலுக்காக. இந்த வட்டமேசை மாநாடு நடந்தது 5ஆம் ஜார்ஜ் தலைமையில் ராம்சே மேக் டொனால்டு என்ற பிரிட்டிஷ் பிரதமர் தலைமையில் நடந்த முதல் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவிலிருந்து மொத்தம் 74 பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்க. அந்த 74 பிரதிநிதிகளில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனார் அவர்களும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். முதல் வட்டமேசை மாநாடு நடந்து முடிகிறது. பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பேசப்படலை. ஏனென்றால் முதல் வட்டமேசை மாநாட்டை காங்கிரஸ் புறக்கணித்தது. காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை. அப்போ காந்தி சிம்லாவில் ஒரு மாநாட்டில் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாங்க. ஆனால் முதல் வட்டமேசை மாநாட்டை பற்றி காந்தியும் காங்கிரஸும் பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை. அதான் உண்மை. முதல் வட்டமேசை மாநாட்டில் நடந்த விவாதங்களின் அடிப்படையில் நிறைவாக அவர்கள் அந்த முதல் வட்டமேசை மாநாட்டை நிறைவுபடுத்தி சொன்ன வாசகம், பல மக்களுடைய கோரிக்கைகள் வந்தது, பரிசீலிக்கிறோம். ஆனால் இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை கவனிப்பதற்கு இந்த அரசாங்கம் தனி கவனம் எடுத்துக்கொள்கின்றது. அவர்கள் ஒரு தனி கூறாக அங்கீகரிப்பதற்கு லாயக்கானவர்கள்தான். இதுதான் அவங்க கொடுத்த தீர்வு. முதல் வட்டமேசை மாநாடு நிறைவு பெறுகிறது. இதை அடிப்படையாக கொண்டு ராம்சே மேக்டொனால்ட் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காங்கிரஸ் கட்சி அதன் தலைவர்கள் இதில் கலந்து கொள்ளாததால் 2வது வட்டமேசை மாநாட்டில் அவர்களையும் அழைத்து நாம் இதை நிறைவு செய்வோம் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணுறாங்க. 9/11/1931 முதல் 1/12/1931 வரை 2வது வட்டமேசை மாநாடு லண்டனில் நடைபெற்றது. இந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தி இந்தியாவின் சார்பாக, காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கலந்து கொள்கிறார். மற்றபடி இரட்டைமலை சீனிவாசன், டாக்டர் அம்பேத்கர் மற்றும் இதர பிரதிநிதிகள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. இந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் மிக காரசாரமான விவாதங்கள் நடக்குது. கடைசி வரைக்கும் காந்தி தாழ்த்தப்பட்ட மக்களை இந்தியாவில் இந்துக்களில் இருந்து பிரிப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு வாசகம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நான் தான் ஏகபோக பிரதிநிதி. அம்பேத்கர் அவர்களுடைய தலைவர் அல்ல. அவர் ஆங்கிலேய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர் தானே தவிர அங்கிருக்கின்ற வெகுஜன மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. அதனால் நான் தான் அவர்களுடைய பிரதிநிதி, அம்பேத்கர் இல்லை அப்படின்ற வாதத்தை வைக்கிறாரு. இதை எதிர்த்து இந்தியாவிலிருந்து எக்கச்சக்கமான தந்திகள் போகுது. அந்த தந்தியை அம்பேத்கர் படித்து காமிக்கிறாரு. காந்தி எங்களுடைய பிரதிநிதியும் அல்ல, எங்களுடைய தலைவரும் அல்ல, எங்கள் பிரச்சனைக்கான ஒரு பர்சனாலிட்டியும் அல்ல. எங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு, எங்கள் பிரச்சனையை பேசுவதற்கு எங்களிடம் போதிய அளவிற்கு தலைவர்கள் இருக்கின்றார்கள். காந்தி கவலைப்பட வேண்டாம். இது அம்பேத்கர் சொன்னது. அம்பேத்கர் தொடர்ந்து வலியுறுத்தியது, என் மக்களுக்கு இந்தியாவை விட்டு நீங்கள் வெளியேறுவதற்கு முன்னால் எங்களுக்கு நீங்கள் தனி வாக்காளர் தொகுதியும் இரட்டை வாக்குரிமையும் எங்களுக்கு கொடுக்கணும். தனி நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனி தொகுதி இல்லை, இப்போ இருக்கிறது தனி தொகுதி. அவர் கேட்டது தனி வாக்காளர் தொகுதி, இரட்டை வாக்குரிமை. இதை காந்தி கடுமையாக எதிர்க்கிறார். கடைசி வரைக்கும் விவாதம் இதை நோக்கியே போகிறது. காந்தி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதன் முக்கிய மைய நோக்கமே
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைப்பதாக அறியப்படுகின்ற, பேசப்படுகின்ற, விவாதிக்கப்படுகின்ற உரிமைகளை தடை செய்யணும். இதற்காகத்தான் காந்தி போறார் அப்படின்னு அம்பேத்கரே சொல்கிறார். இந்தியாவிற்கு ஒரு நல்ல விமோசனம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஆங்கிலேயர்கள் உருவாக்குவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது இப்படி ஒரு மிக மோசமான ஒரு சக்தியை இங்கிருந்து தெரிவு செய்து அனுப்பியது இந்தியாவின் பாபம், இந்தியாவின் ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி அப்படின்னு அம்பேத்கர் வர்ணிக்கிறார் காந்தியுடைய தலைமையை. ஏன்னா காந்தி அங்கே பண்ணினது பூரா அழிச்சாட்டியம்னு சொல்லுவோம்ல, நம்ம சாதாரணமாக பேச்சு வழக்கில் அழிச்சாட்டியம் பண்ணுறான்டான்னு, அதுதான் இங்கே நடந்தது. கடைசி வரை காந்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி, இரட்டை வாக்குரிமை வேண்டுமென்ற அம்பேத்கருடைய கோரிக்கையை நிராகரித்து கொண்டே வந்தார். இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அன்று பிரிட்டன் கவர்மெண்ட் வெளியிட்ட பத்திரிகைகளிலும் பத்திரிகை குறிப்புகளிலும் வெகுஜன ஊடகங்களிலும் இது பெரிய செய்தியாக பேசப்படுகிறது. இதில் ஒரு இழிவான வேலையை காந்தி செய்வார். இந்த ராயல் கமிஷனில் இஸ்லாமியர்கள் 14 அம்ச கோரிக்கையை முன்வைத்து ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க. இந்த 14 அம்ச கோரிக்கைகளையும் காங்கிரஸும் ஏற்கவில்லை, காந்தியும் ஏற்கவில்லை. இதை நிராகரிக்க வேண்டும் என்று இவர்கள் போராடினார்கள். அங்கே இந்த கூட்டங்களில் ஒரு முற்றுப்பெறாத ஒரு நிகழ்ச்சியாக அது தொடர்ந்து நடந்ததனால் ராம்சே மேக்டொனால்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த அரங்கத்திற்கு வெளியே சென்று ஒரு முறைசாரா கூட்டத்தை ஏற்பாடு செய்து உங்களுக்குள் ஒரு தீர்வை எட்டி கொண்டு வாருங்கள், பிறகு பேசுவோம்னு சொல்லி ஒரு 4 நாள் ஒத்தி வைக்கிறார். இந்த 4 நாள் ஒத்தி வச்ச அந்த இடைவெளியில் காந்தி என்ன செய்கிறாருன்னா, ஆகா கான், இஸ்லாமியர்களின் பிரதிநிதியாக வந்திருந்த ஆகா கான் அவர்களை ரகசியமாக சந்தித்து, நாங்கள் சைமன் குழுவில் நீங்கள் கேட்டுக்கொண்ட 14 அம்ச கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இப்போ நீங்கள் இங்கே புட்டப் பண்ணுங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் கேட்கின்ற அந்த பிரதிநிதித்துவத்தை நீங்கள் எதிர்க்கக்கூடாது, நீங்கள் எதிர்க்க வேண்டும். இது காந்தி வச்ச டிமாண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆகாகான் என்ன சொன்னாருன்னா, இங்கு நாம் நம்முடைய மக்களுடைய அவரவர் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை முன்னிலைப்படுத்தி நம்முடைய இடங்களையும் உரிமைகளையும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இங்கு வந்திருக்கின்றோமே தவிர அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதை எதிர்ப்பதற்காகவோ அதை மறுப்பதற்காகவோ நாம் வரவில்லை. இந்த இடத்துல ஆகாகான் மிக தெளிவாக காந்தியை திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. இவர் ஒரு குரான் புஸ்தகம் ஒன்று கொண்டு போய் ஆகாகானுக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டு இந்த கோரிக்கையை வைக்கிறார். இந்த கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாமியர்களுக்கு நாம் என்றென்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பம். இப்போ முறைசாரா கூட்டத்திலையும் முடிவு செய்துவிட்டு அமர்றாங்க. பேச்சுவார்த்தை நிறைவு பெறவில்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் ஏகமனதாக எங்களால் ஒரு தீர்வை எட்ட முடியவில்லை, நீங்களே ஒரு தீர்வை முடிவு செய்து நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஏகமனதாக இங்கிருந்து சென்ற 74 பிரதிநிதிகளும் எழுதி கையொப்பமிட்டு ராம்சே மேக்டொனால்டுக்கு அட்ரஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததற்கு பிறகு டாக்டர் அம்பேத்கர் ஒரு விஷயத்தை அந்த அரங்கத்தில் பேசுகிறார். அதை நான் உங்களுக்கு நானாக சொல்வதை விட அம்பேத்கருடைய வாசகமாகவே நான் அதை படித்து காண்பிக்கின்றேன். அதோடு இல்லாமல் இந்தியாவில் தலித்து மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆகிய இங்கு இருந்த மக்கள் யாரும் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் டாக்டர் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்கிறார். விடுதலை நமக்கு பிரச்சனை இல்லை என்ற விஷயத்தையும் அவர் தெளிவாக சொல்கிறார். இப்படி இருந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் தலித் மக்களில் சில பேர் காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கும் சுதந்திரம் வேண்டும், எங்களுக்கும் சுதந்திரம் வேண்டும்னு கொடி தூக்கிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அதை அயோத்திதாச பண்டிதர் 1909ஆம் ஆண்டு அயோத்திதாசர் கேட்குறாரு, சான் தண்ணியில் மல்லாக்கப்படுத்து கொண்டு நீங்கள் நீச்சல் அடிக்கின்றீர்கள் தெரியுதா? அவங்க வந்ததுக்கு அப்புறம் தானா உனக்கு குண்டி கழுவுவதற்கு தண்ணி கொடுத்தான். இதே வாசகம் அயோத்திதாசர் பண்டிதருடைய நூலில் இருக்குது. அவர்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகுதான் நீங்கள் குண்டி கழுவுவதற்கு கூட தண்ணீர் பெற்றீர்கள். அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் நீங்கள் கல்வி பயில ஆரம்பித்தீர்கள். அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் உங்களுக்கு மருத்துவம் கிடைத்தது. அதையெல்லாம் விட்டு ஆங்கிலேயனை வெளியேறினா அவனை வெளியேற்றிவிட்டு இவங்க உனக்கு என்ன கொடுக்க போகிறாங்க?
மறுபடியும் அதே நிலைமை தான் உங்களுக்கு நீடிக்கும். குடிப்பதற்கும் குண்டி கழுவுவதற்கும் கூட இவர்கள் தண்ணீர் கொடுக்க மாட்டார்கள் என்று இந்தியாவில் சுதந்திரம் என்றால் என்னவென்றே தெரியாமல் சுதந்திரம் வேண்டும் என்று போராடி கொண்டிருந்த தலித்துகளை பார்த்து அயோத்திதாசர் சொன்ன வார்த்தை. அம்பேத்கர் பேசுகிறார் அந்த அரங்கத்தில், தலைமை அமைச்சர் அவர்களே, ஒன்றை தெளிவாக்க என்னை அனுமதியுங்கள். பிரிட்டானியர்களிடமிருந்து இந்திய மக்களுக்கு உடனடியாக அதிகார கைமாற்றம் செய்யப்பட வேண்டுமென தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் துடித்து கொண்டிருக்கவில்லை, கூக்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கவில்லை. இந்த கோரிக்கைக்காக அவர்கள் இயக்கம் ஏதும் தொடங்கவும் இல்லை. பிரிட்டிஷ் மக்கள் மீது அவர்களுக்கென்று குறிப்பிட்ட மனக்குறைகள் உண்டு. அந்த குறைகளை மிக கடுமையாக கருதுகிறோம் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு போதிய அளவில் அவற்றுக்கு நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதாக நினைக்கிறேன். ஆனால் உண்மை விவரங்களின்படி பார்த்தால் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அரசியல் அதிகார கைமாற்றத்திற்காக கூக்குரலிட்டு கொண்டிருக்கவில்லை. வெளிப்படையாக சொன்னால் நாங்கள் அதிகார கைமாற்றத்திற்காக துடித்து கொண்டிருக்கவில்லை என்பதுதான் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் நிலை. ஆனால் அரசியல் மாற்றத்துக்காக ஆசை கொண்டு அரசியல் அதிகாரத்திற்காக ஆசை கொண்டு அதற்காக இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கும் சக்திகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் எதிர்க்க முடியாமல் போனால், சுதந்திரம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறவனை உன்னையால் எதிர்க்க முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்போ நீ என்ன செய்வ? ஆட்சி அதிகாரத்தை யார்ட்டையாவது கொடுத்துட்டு போக போகிற. பிரிட்டிஷ் அரசாங்கம் எதிர்க்க முடியாது போனால் எங்களுக்கு தெரியும் தற்போதுள்ள சூழ்நிலைகளில் அந்த சக்திகளை எதிர்த்து போராடும் நிலையில் ஒடுக்கப்பட்ட வகுப்புகள் இல்லை. பிரிட்டிஷ் அரசாங்கம் அரசியல் அதிகாரத்தை கைமாற்றி தரும் போது அது இந்துக்கள் அல்லது முஸ்லீம்கள் ஆகிய எந்த வகுப்பையும் சார்ந்த ஒரு சிறு குழு அல்லது சிறு கூட்டத்தின் கைகளில் அரசியல் அதிகாரத்தை ஒப்படைக்கும் போது கூடவே மேற்சொன்ன நிபந்தனைகளை வசதிகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டுமென கேட்கிறேன். அந்த தீர்வு என்னவெனில், அதிகாரமானது எல்லா சமூக குழுவினருக்கும் சமமான அளவில் விகிதாச்சார முறையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். சாதி அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று இன்று குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் 1932 இந்த குரலை கொடுத்துருக்கிறாரு. விகிதாச்சார அடிப்படையில் சுதந்திரத்தை கொடுறான்றான். எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறப்ப இஸ்லாமியர்கிட்டையோ இந்துக்கள்கிட்டையோ கொடுத்துட்டு போயிட்டா என்னை ஒழிச்சு கட்டிடுவான். அதனால் சுதந்திரத்தை விகிதாச்சார அடிப்படையில் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறார். இதற்கு ராம்சே மேக்டொனால்டு சொன்ன அந்த வாசகத்தையும் நான் படித்து காமிக்கிறேன். இந்தியாவுக்கு அவங்க எப்போ சுதந்திரம் கொடுக்க தயாரானாங்கன்னா 1927 தயாராகிட்டாங்க. அதற்காக கூட்டப்பட்டது தான் வட்டமேசை மாநாடு. சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு வெளியேறதுன்ற முடிவுக்கு அவங்க எப்போவோ வந்துட்டாங்க. அதற்கு பிறகு 1932 ராம்சே மேக்டொனால்டு கொடுத்த அந்த அறிக்கையை நான் படித்து காமிக்கிறேன், கேளுங்க. அதற்கு பிறகு இந்தியாவில் வெள்ளையனே வெளியேறு போராட்டமெல்லாம் நடந்தது. அதற்கு அப்புறம் தான் அவன் இந்தியாவை விட்டு போனதாக இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி தேதி வரைக்கும் கதை விட்டுக்கிட்டு தெரிகிறாங்க. ராம்சே மேக்டொனால்டு சொன்ன அந்த வாசகத்தை அப்படியே படித்து காமிக்கிற மாதிரிங்க. இந்த வட்டமேசை மாநாட்டில் அவர்களுக்குள்ள ஒரு உருப்படியான தீர்வு எதுவும் வரலை. அவர்களால் அதுக்கு வந்து சேர முடியலை. இது எதை தடை செய்கிறது இந்த முட்டுக்கட்டைகள் அப்படின்றத ராம்சே மேக்டொனால்டு சொல்கிறாரு. உங்களுடைய ஏதேனும் கருத்தொற்றுமை ஏற்படும் பட்சத்தில் அதனை உங்களுக்குள் சுற்றுக்கு விட்டு விவாதிக்கும்படி நான் ஆலோசனை கூறினேன். எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படுவதற்கு தடையாக பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்காது. ஆகவே இதுகாரும் மனதை சோர்வடைய செய்யும் உரைகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்களிடத்தில் கவனத்தில் வையுங்கள் என்று நான் குறிப்பிட விரும்புவது இதைத்தான். பிரிட்டிஷ் அரசாங்கம் தொடர்ந்து செல்ல விரும்புகிறது. நீங்களும் இந்த பாதையில் தொடர்ந்து செல்ல வேண்டுமென அது விரும்புகிறது. எந்த பாதையில்? சுதந்திரத்தை நோக்கி வேண்டுமென விரும்புகிறது. விடுதலை என்ற இறுதி இலக்கை நோக்கி நீங்கள் செல்லாத பட்சத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும். ஏனென்றால் இந்திய அரசாங்கத்தில் அத்தகைய முன்னேற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமென அது உறுதி பூண்டுள்ளது. தங்களது சொந்த கருத்துக்களுக்கு ஏற்று இந்திய அரசாங்கத்தை மாற்றி அமைக்கவும் விடுதலையை நோக்கி மேலும் மேலும் விரிந்து செல்ல ஆற்றல் கொண்டதாக அதை ஆக்கவும் பிரிட்டிஷ் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது இவனுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு. ஆகவே எங்களது விருப்பமாக இருக்கிறது இது. எல்லா சமூகத்தினது பிரதிநிதிகளையும் இங்கு வந்திருக்கும் பேராளர்களாகிய உங்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது இதுதான். எங்கள் வழியில் குறுக்கே நிற்காதீர்கள். ஏனென்றால் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருக்குது சுதந்திர போராட்டம்?
எப்படி நடந்து கொண்டு இருந்திருக்கிறது சுதந்திர போராட்டம். இங்கே சொல்கிற கதையெல்லாம் வேறு. காந்தி உண்ணாவிரதம் இருந்தார், காந்தி போராடினார், கத்தியின்றி ரத்தமின்றி வந்தது வார் சுதந்திரம், இப்படியெல்லாம் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 1932 நான் உனக்கு சுதந்திரம் தரேன், தயவு செஞ்சு குறுக்க நிற்காதரா, நாங்கள் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம், நீ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் 1942 வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தை நடத்தி தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததுன்னு இன்றைக்கு வரைக்கும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரைட். இப்போ வட்டமேசை மாநாடு முடிவு விட்டுறது. எழுதி கொடுத்து விட்டு வந்ததன் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசாங்கம் கூடி விவாதித்து ஒரு முடிவை செய்கின்றது. நான் முதல்ல சொன்னேன், ஒரு பக்கம் சுதந்திர போராட்டம், விடுதலை போராட்டம் நடந்தது, இன்னொரு பக்கம் புரட்சிகர போராட்டம் நடந்தது. முதலில் விடுதலை கிடைத்தது, முதலில் அதிகாரம் கெட்டது புரட்சிக்குத்தானே தவிர இந்திய விடுதலை போராட்டத்திற்கு இல்லை. குறித்து வச்சுக்கோங்க. முதலில் கிடைத்தது புரட்சிகர போராட்டத்திற்குத்தான் தீர்வு கிடைத்தது. 17/8/1932 தலித் மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தோடு கூடிய பவர் கிடைத்த நாள். புரட்சிக்கு கிடைத்த வெற்றி, மாபெரும் வெற்றி. 17/8/1932 பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த இந்தியாவில் இருக்கின்ற கால் பகுதி மக்களுக்கு அவர்கள் கொடுத்த அரசியல் அங்கீகாரம், அரசியல் அதிகாரம். ஆகஸ்ட் 17 1947 விடுதலை போராட்டம் விடிவு வந்தது. அதுக்கு முன்னாடியே 1932 இதற்கான பிரச்சனைக்கான தீர்வு வந்துடுது. பிரிட்டிஷ் பாராளுமன்றம் பேசி சேர்ந்து முடிவு செய்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, இந்தியாவில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, சாதியத்தால் இந்து மதத்தால் ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு அரசியல் அதிகாரம் முழுமையாக பெற்றால்தான் அவர்களால் இந்தியாவில் இந்து மதத்தினர் மக்களுக்கு இடையே சுதந்திரமாகவும் சுயமரியாதையோடும் வாழ முடியும். இந்த வாசகங்களை அவங்க சேர்க்குறாங்க. இதன் அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இரட்டை வாக்குரிமை மற்றும் தனி வாக்காளர் தொகுதியை பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவித்து விட்டது, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதை இந்தியாவில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வேகபோக பிரதிநிதிகள் இதைக்கு ஒரு மாற்று தீர்வு கொண்டு வந்தால் ஒழிய நாங்கள் இதை மாற்றுவதாக இல்லை, இதுதான் நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அவங்க 17/8/1932 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2வது வட்டமேசை மாநாடு முடிந்த உடனே காந்தியை கேட்குறாங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இது போல் ஒரு சூழ்நிலை இருப்பதாக நாங்கள் அறிகிறோமே. பத்திரிகை நிருபர்கள் எப்படி கேட்பாங்கன்னு தெரியும் இல்லையா? அப்போ காந்தி சொல்கிறாரு, நான் அப்படி இந்த மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை தனி வாக்காளர் தொகுதி கொடுத்தால் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து அதை தடுப்பேன். என்னையா நீங்கள் எல்லாம் எழுதி கொடுத்துவிட்டு எந்த முடிவு எடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு கடிதத்தையும் கொடுத்து விட்டு வந்து இப்படி சொல்கிறீங்களேன்னா, என்னுடைய முடிவு இந்தியாவில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அப்படி ஒரு வாக்காளர் தொகுதியும் தனி வாக்காளரும் இரட்டை வாக்குரிமையும் கொடுத்தால் இதை நான் உயிருள்ளவரை எதிர்ப்பேன் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை பாராளுமன்றத்திலே வட்டமேசை மாநாட்டிலே காந்தி இதை சொல்கிறார். வெளியில் வந்ததுக்கப்புறமும் இதை சொல்கிறாரு. இதை சொல்லிவிட்டு அவர் ரோம் வழியாக இந்தியா வருகிறார், ரோம் வருகிறார், இத்தாலி வருகிறார். இத்தாலியில் உலக புகழ்பெற்ற பாசிஸ்டான முசோலினியை சந்தித்து விட்டு இந்தியா வருகிறார். நீங்கள் புரிஞ்சுக்கங்க, யார் ஜனநாயகவாதி, யார் பாசிஸ்ட்டு, இந்த வரலாறுலாம் யாருக்குமே தெரியாது. முசோலினியை காந்தி சந்தித்தார் என்ற விஷயமெல்லாம் இந்திய வரலாற்று புத்தகங்களில் எந்த ஒரு சிறு பகுதியிலையும் நீங்கள் காணவே முடியாது. முசோலினியை சந்தித்து விட்டு இந்தியா வருகிறார். ரோம் விமான நிலையத்தில் அவரை கேட்குறாங்க, நீங்கள் அது மாதிரி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்களே, நீங்கள் இது குறித்து ஏதேனும் அறிக்கையை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கிறீர்களா என்று கேட்கிற பொழுது அவர் சொன்ன பதில், இதையே என்னுடைய அறிக்கையாக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்ட்டு ஏறி டெல்லி வர்றாரு. டெல்லியில் ஏர்போர்ட்லேயே அவரை கைது செய்து எரவாடா சிறைக்கு கொண்டு வந்துடுறாங்க 1932. வந்தவர் தூங்கிட்டார். அம்பேத்கர் சொல்கிறார், அம்பேத்கருடைய வாசகம், வந்தவர் தூங்கி விட்டார். இப்படி ஒரு முடிவை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுக்கும் என்று காந்தி எதிர்பார்க்கவில்லை. கடைசி நேரத்தில் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வர்றப்போ கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுடைய அரசியல் செக்ரட்டரியாக இருந்த சர் சாமுவேல் கோருக்கு காந்தி ஒரு கடிதம் எழுதுகிறார் ஜூலை மாதத்தில். அந்த கடிதத்தில், நான் இது போல் ஏதேனும் நீங்கள் ஒரு முடிவை எடுப்பீர்களானால் அதை நான் என் உயிருள்ளவரை எதிர்ப்பேன் என்று வட்டமேசை மாநாட்டில் கூறியது உண்மை. அது வெறும் வாய்ச்சவடால் அல்ல,
அதை நான் நிஜமாகவே நிறைவேற்றுவேன் என்று கூறிவிட்டு அவருக்கு சாமுவேல் கோருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், ராம்சே மேக்டொனால்டுக்கு கடிதம் எழுதுகிறார். இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் ஷார்ட்டாக அதை கட் பண்ணிட்டு போயிடுறேன். அந்த கடிதங்களுக்கெல்லாம் இவருக்கு பதில் வருது, நீங்கள் தேவை இல்லாமல் தவறான ஒரு முடிவை எடுக்கிறீர்கள். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது அது அவர்களுக்கு வாழ்நாளில் வேறு எங்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்கள் தட்டி பறிப்பதற்காக உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றீர்கள். இதில் நியாயமும் இல்லை, இதில் நேர்மையும் இல்லை, இதில் ஒழுக்கமும் இல்லை, ஒழுக்கமும் கிடையாது. இப்படி ஒரு தவறான செயலை நீங்கள் செய்யக்கூடாது என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்னு அவங்க பதில் கொடுக்குறாங்க. இல்லை முடியாது, நான் உண்ணாவிரதம் இருப்பேன் என்றார். 17/8/1932 பிரிட்டிஷ் பாராளுமன்றம் டிக்ளேர் பண்ணுறாங்க இரட்டை வாக்குரிமையும் தனி வாக்காளர் தொகுதியையும். அதை எதிர்த்து காந்தி செப்டம்பர் 20, 1932 காலை 8 மணிக்கு சரியாக உண்மையிலேயே அவர் சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடர்ந்தார். இதுக்கு முன்னாடி அவர் 21 தடவை அவருடைய வாழ்நாளில் 21 தடவை அவர் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாரு. அந்த 21 தடவையில் ஒரு தடவை கூட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக இருந்தது கிடையாது. ஆனால் ஒரு முறை உண்மையாகவே அவர் செத்தாலும் சாகிறேன்ற முடிவோடு இருந்த உண்ணாவிரதம் 1932 செப்டம்பர் 20 காலை 8 மணிக்கு துவங்குகிறார். அந்த உண்ணாவிரதத்தை தண்ணீரும் சோடாவும் கலந்த உப்பு கலந்த சோடாவும் மட்டும்தான் ஒரு உணவு. எதை எதிர்த்து? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரட்டை வாக்காளர் தொகுதியும் தனி வாக்காளர் தொகுதியும் இரட்டை வாக்குரிமையும் கொடுத்ததை எதிர்த்து. தனித்தொகுதி முறையே கிடையாது. அம்பேத்கர் கேட்டது தனித்தொகுதி அல்ல, அம்பேத்கர் கேட்டது தனி வாக்காளர் தொகுதி. 2 ஓட்டு எங்களுக்கு வேணும்னு கேட்டார். இன்னைக்கு ஒரே ஓட்டு தான். ஆமாம், இது பாட்டுக்கு ரிசர்வ் இருக்கும். சாதி இந்துக்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருடைய வாக்குகளை சாலிடாக பெறாமல் வெற்றி பெற முடியாது. அப்போ சாதி இந்துக்களும் தலித் மக்களுடைய பார்வையின் நீட்சிக்காக காத்து கிடக்க வேண்டிய சூழல் வரும். இதெல்லாம் நான் எங்கே எதுக்கு கொண்டு வரேன்றதை புரிஞ்சுக்குங்க. ஒரு எம்எல்ஏ ரிசர்வ் இரட்டை வாக்குரிமையில் ரிசர்வ்ல இருக்கு பெற்று நான் எம்எல்ஏ போறேன். சட்டப்பேரவையில மேக்சிமம் உள்ள மேலாண்மை உள்ளவங்க தான் ஆட்சி செய்யறாங்க. இந்த மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பேசக்கூடிய ஒரு உறுப்பினராக நீங்கள் இருப்பீர்கள். அதற்கு உத்தரவாதம் கொடுக்கிறார் அம்பேத்கர். அதுவும் எப்படி என்றால், இந்த சின்ன வளையம் இருக்குது இல்லையா, இந்த ரிசர்வ் தொகுதி, இந்த ஒவ்வொரு தொகுதியிலும் 3 பேர் தேர்தலில் நின்று அந்த 3 பேர் எத்தனை பேர் வேணாலும் நிற்கலாம். ஏன்னா இப்போ நான் வரேன் எல்லாருமே நான் எம்எல்ஏ வரேன்னு வரும் பொழுது ஒவ்வொரு தொகுதியிலும் 3 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். 4 பேர் பூர்வாங்க தேர்தல்னு அதுக்கு பேர். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மறுபடியும் தேர்தலில் நின்று ஜெயிக்கணும். அவர்களுக்கிடையே போட்டி. அப்போ மிகச்சரியான யார் போய் பேசுவானோ, எவன் போய் அங்கே உருப்படியாக அந்த மக்களுக்கான பணியை செய்வானோ அவனை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது. இப்போ இன்றைக்கி நிற்கிறாங்க, ஒரு 4 பேர் நிற்கிறான். நமக்கு தெரியும், இதில் மாஞ்சாமிடியில் ஒரு தோழர் போன தடவை பிஜேபியில் நிற்கிறாங்கன்ட்டு போய் என்கிட்ட சொன்னார். பிஜேபியில் போய் இருந்து நிற்கிறேன், நல்ல மனுஷன் தானே இருந்தா அப்படின்னு. சார் அங்கே சீட்டு வாங்குறது தான் சார் பிரச்சனை. சீட்டு வாங்கிட்டோம்னா என்னட்ட சொன்னது மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் சாருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படியாக தேர்தலில் நிற்கிறவங்கலாம் இருக்கிறாங்கன்னு அதுக்காக சொல்ல வரேன். மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்குரிய நபர் போகிறாரான்னா அது இல்லை. இப்படியாக இதை தடுப்பதற்காக இப்படியெல்லாம் இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைத்தால் இவன் சாதி இந்துவை மதிக்க மாட்டான். சாதி இந்துடைய தயவில் இவன் வாழ வேண்டிய அவசியம் இருக்காது, போய்விடும். இதுதான் காந்தியை தூங்க விடாமல் செய்தது. காந்தி ஏன் எதிர்த்தாரு? இரட்டை வாக்குரிமையும் தனி வாக்காளர் தொகுதியையும் காந்தி ஏன் சாகரன்ற அளவுக்கு 24 செப்டம்பர் 1932 மதியம் 3 மணி அளவில் காந்தியுடைய உயிர் பிரியக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது. அப்பொழுதும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவுடைய ஒரே வில்லன் அம்பேத்கர் தான். 1920 செப்டம்பர் ஆரம்பித்து
32 ஆரம்பித்து 1924 வரைக்கும் 4 நாட்கள் இந்தியாவின் ஒரே வில்லன் யாரானா அம்பேத்கர் தான். யாருக்கு எதிராக? காந்திக்கு எதிராக, இந்தியாவில் இருக்கிற இந்துக்களுக்கு எதிராக. காந்தியின் உயிருக்கு போராட்டம், காந்தியின் உயிர் ஊசல், அம்பேத்கர் பிடிவாதம். அம்பேத்கரை இந்த அளவுக்குன்னு இல்லை, அப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசினாங்க. இந்தியா முழுவதும் அம்பேத்கருடைய உருவ பொம்மைகளை எரித்தார்கள். தங்களுடைய மேக்சிமம் பலத்தை எவ்வளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு பயன்படுத்தினாங்க. இதற்கிடையில் மாநாடுகள் நடக்குது. மும்பையில் மாநாடு நடக்குது. மாநாட்டில் காலையில் ஒரு தீர்மானம், மத்தியானம் ஒரு தீர்மானம், இரவு ஒரு தீர்மானம். இப்படியாக அம்பேத்கருக்கு கொடுத்த நெருக்கடி. கடைசியாக அவர் சொல்கிறாரு, காந்தியுடைய உயிருக்காக என் மக்களுடைய உடைமையையும் என் மக்களுடைய உரிமையையும் விட்டு கொடுக்க மாட்டேன். தெருவில் இருக்கின்ற விளக்கு கம்பத்தில் என்னை தூக்கில் போட்டாலும் நான் என் உயிர் போகும் வரை நான் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன். என் மக்களின் நலன்தான் எனக்கு முக்கியம். இதே அம்பேத்கர் தான் சொன்னார், இப்பொழுது நீங்கள் பெற்றிருக்கின்ற இந்த குறைந்தபட்ச அரசியல் அதிகாரம் கூட சாதி இந்துக்கள் மூட்டிய தீயில் என் விழா எலும்புகளை எரித்துத்தான் பெற்றுக் கொடுத்தேன்னு சொன்னார். அதே அம்பேத்கர் தான் சொல்கிறாரு, தூக்கு மரத்தில் வெளியில் தூக்கில் தொங்க விட்டாலும் கூட என் மக்களுடைய உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று இறுதி வரை நின்ற அம்பேத்கரை எது பணிய வைத்தது? பூனா ஒப்பந்த இரட்டை வாக்காளர், இரட்டை வாக்குரிமை, தனி வாக்காளர் தொகுதி என்ற கிடைத்தற்கரிய ஒரு வாய்ப்பு. நேற்று புனித பாண்டியன் சொன்னார் இல்லையா, என்ன அரசியல் அதிகாரத்தை பெற்று நாம் என்னத்தை சாதிச்சிருக்கிறோம்? எதை நிறைவேற்ற முடியல. இதற்கு எது பலனாக இருந்திருக்க முடியும்? இப்படியெல்லாம் இப்போ தனித்தொகுதி இருந்து 42 பேர் எம்எல்ஏ இருந்து ஒன்றும் கிளிக்க முடியல. 1981 அப்போ எம்ஜிஆர் கவர்மெண்ட் நடந்து கொண்டிருந்த பொழுது பேரணாம்பட்டு தொகுதி எம்எல்ஏ குடியரசுக் கட்சியை சார்ந்த ஜி மூர்த்தி, நான், ஆசிரியர் சதாசிவம், KRM ஆதிதிராவிடர், இன்னும் சில சென்னையில் இருந்த நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து, அவர் மூர்த்தி எம்ஜிஆருக்கு ரொம்ப மிக நெருக்கமானவர். அப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் நடந்தது. மூர்த்தியை போயிட்டு பர்சனலாக நாங்கள் உட்கார்ந்து பார்த்து பேசி, தயவு செஞ்சு தோழரை, இந்த 42 பேரையும் ஒரே ஒரு டீ, இதே சட்டசபை வளாகத்தில் அந்த 42 பேரையும் கூட்டிகிட்டு வாங்க, ஒரு தேநீர் மட்டும் கொடுப்போம், வேறு எதையும் நாம் பேச வேண்டாம், வாயே திறக்க வேண்டாம், ஒரு வார்த்தை நாம் பேச வேண்டாம், நாம் உட்கார்ந்து ஒரு தேநீர் அறிந்து விட்டு பிரிந்து சொல்வோம் அப்படின்றதற்கு நானும் ஆசிரியர் சதாசிவமும் KRM ஆதிராவரும் அவ்வளவு கட்ட போராட்டத்தை நடத்தினோம். அவரும் அவரால் இயன்றவரை முயற்சி செய்தார். ஒத்துக்கொள்ளவில்லை, யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை தோழர்களே, யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. இது நடந்த வரலாறு. ஏன் வரல? டீ குடிக்கிறது தாயா, தனித்தனியாக டீ குடிக்கிறேன், நம்ம 40 பேரும் ஒன்றா உட்காந்து டீ குடிப்போம்னு சொன்னோம். தோழரை, நல்ல ஐடியாவாக இருக்குது தோழரை, நான் ட்ரை பண்ணுறேன்ட்டு குடியரசுக் கட்சியை சார்ந்த ஜி மூர்த்தி எம்எல்ஏ பேரணாம்பட்டு தொகுதி ரொம்ப போராட்டம் முயற்சி பண்ணார், நடக்கலை. இதுதான் இன்றைய அரசியல். இன்றைய தனித்தொகுதி முறை சாதித்தது இதைத்தான். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று காந்தி விரும்பினார். இதற்கு மேலே இவங்க போயிடக்கூடாதுன்னு எதிர்பார்த்தார். அது நடந்து விட்டது, அது நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் அதிகாரத்தை வென்ற பிறகும் நம்மளால் எதை சாதிக்க முடியும் என்று கேட்டார் இல்லையா நேற்று புனித பாண்டியன். அதற்கான காரணம் இதுதான். இது கிடைத்திருந்தால் எதெல்லாம் இப்போ நம்ம நேற்று அவர் சொன்னது போல் மறுபடியும் இரட்டை வாக்குரிமையை நம்ம பெறப்போகிறோமா என்றால் இல்லை, வாய்ப்பில்லை. ஆனால் நம்முடைய முன்னேற்றத்தையும் நம்முடைய விடுதலையையும் எதெல்லாம் தடை செய்தது, யாரெல்லாம் தடை செய்தார்கள் என்றால் அது காந்தி மிகப்பெரிய வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு மிகப்பெரிய உருவமாக தலித் மக்களுக்கு முன்னால் ஒரு மாபெரும் எதிரியாக காந்தி நின்றார். இதை விவரித்துத்தான் நான் காந்தியின் தீண்டாமை என்ற ஒரு நூலை எழுதியிருந்தேன். அது இப்போ பிரதிகள் இல்லை. ஆக தனி வாக்காளர் தொகுதியும் பூனா ஒப்பந்தமும், அப்புறம் இன்னும் அதை ஷார்ட்டாக முடிச்சிடறேன். காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடக்குது. காந்தி ஒத்துக்க மறுக்கிறார், இரட்டை வாக்குரிமைக்கு ஒத்துக்க மறுக்கிறார். அம்பேத்கர் சற்று கீழங்கி வருகிறார். ஏன்னா காந்தி இந்தியா தான் காந்தி. 1932 காந்திக்கு பின்னால் இந்தியாவே அணிவகுத்து நிற்கிறது. 24ஆம் தேதி அவர் உயிருக்கு மத்தியானம் 3 மணி அளவில் அவர் உயிர் உண்மையிலேயே விட்டு பிரியக்கூடிய அளவிற்கு உடல்நிலை நலிவடைந்து விட்டது. 4 நாளாக பச்சை தண்ணியையும் சோடாவையும் தவிர அந்த கிழமை எதையுமே குடிக்கலை. சாகரேன்று இருக்கான்.
எவ்வளோ பேர், மதன் மோகன் மாளவியா போகிறாரு, ராஜேந்திர பிரசாத் போகிறாரு, முன்ஷி போகிறாரு, ராஜகோபாலாச்சாரியார் போய் பேசுகிறாரு, MC ராஜா போய் பேசுகிறாரு, எல்லா தலைவர்களும் போய் பேசுகிறாங்க. கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டேன்றான். அதற்கு பிறகு அம்பேத்கர் காந்தியுடைய உயிர் சென்று விட்டால், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1984 இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது சீக்கிய இனம் கருவறுக்கப்பட்டது. இத்தனைக்கும் போர்க்குணம் மிக்கவர்கள், எந்த நேரமும் இடுப்பில், நேற்று சொன்னார் இல்லையா கத்தி வச்சுருப்பாங்கன்னு, 10 நாளைக்கு முன்னாடி ஓட்டு கேட்டு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி நடந்து போகிறப்ப அங்கே ஒரு சிப்பாய் நின்றுக்கிட்டு இருக்கிறான், சீக்கிய சிப்பாய், இடுப்பில் இவ்வளவு பெரிய கத்தி. அந்த உரிமை அவர்களுக்கு உண்டு. நம்மெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்க முடியுமா? ஒரு கையில் பேனா கூட வச்சுக்கிட்டு நிற்க முடியாது. அப்படிப்பட்ட உரிமை பெற்ற சீக்கிய மக்களை கருவறுத்தார்கள் இந்திரா காந்தி இறந்த பொழுது. அப்படி ஒரு நிலைமை காந்தி இறந்திருந்தால் அங்கே தான் டாக்டர் அம்பேத்கர் தோற்று போகிறார். தோற்று போனார்ன்றதை விட அந்த இடத்தில் வென்றாருன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல காந்தி செத்தா பரவாயில்ல, 6.5 கோடி மக்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காதீர்கள் என்று அம்பேத்கருக்கு ரஷ்யாவிலிருந்து தந்தி கொடுத்தார் தந்தை பெரியார் அவர்கள். டாக்டர் அம்பேத்கரை ஆதரித்த மிகப்பெரிய சிந்தனையாளர்களில் தந்தை பெரியாரும் ஒருவர். ரஷ்யாவில் அவர் அப்போ இருக்கிறாரு, அங்கேருந்து தந்தி கொடுக்குறாரு. 6.5 கோடி மக்களுடைய நல்வாழ்விற்காக ஒரு உயிரை பலி கொடுப்பது தவறில்லை, செத்தா ஜாகட் அந்த கலவன் சொல்லி தந்தி கொடுத்தவர் தந்தை பெரியார். அப்படி இருந்த சூழலில் அம்பேத்கர் பின்வாங்குகிறார். ஏன்னா இந்த இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்ததற்கு பிறகு அனுபவிப்பதற்கு மக்கள் இல்லாவிட்டால் என்ன செய்வது? இந்த மக்களை பலி கொடுத்து அந்த இடத்தை பெற்றுக்கொள்வது விவேகமா அல்லது வேறு ஏதேனும் மாற்று தீர்வுக்கு போகிறேன்? அம்பேத்கரை இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர், அவர் இந்தியாவின் தலைவரே இல்லை அப்படியெல்லாம் சொன்னவங்களா கடைசி காலத்தில் டாக்டர் அம்பேத்கருடைய கண் அசைவுக்காக இந்தியா காத்து கிடந்தது. சாதி இந்துக்கள் காத்து கிடந்தார்கள், கெஞ்சினார்கள். கஸ்தூரிபாய் காந்தி மடிப்பிச்சை ஏந்தி கேட்குறாரு அம்பேத்கர்கிட்ட போயிட்டு, என் கணவரின் உயிரை காப்பாற்றுங்கள். தேவதாஸ் காந்தி போய் அழுகிறாரு, அப்பா நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் மனசு வச்சா தான் முடியும், அவர் உயிரை தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்கிறார். சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த காந்தி எரவாடா சிறைச்சாலையில் 1932 செப்டம்பர் 23 மாலை 4:30 மணிக்கு நீங்கள் என்னுடைய உயிரை காப்பாற்றுவதாக சொல்லியிருக்கிறீர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே, அப்படி என்றால் என்ன செய்தாவது என் உயிரை காப்பாற்றுங்கள் என்று காந்தி அம்பேத்கரிடம் பிச்சை கேட்டார், உயிர் பிச்சை கேட்டார். இதெல்லாம் வரலாற்று பதிவுகள், இதெல்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது, யாரும் படிக்கிறதும் கிடையாது. காந்தி அம்பேத்கரிடம் பிச்சை எடுக்கிறார், என் உயிரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்து வேண்டுமானாலும் என் உயிரை காப்பாற்றுங்கள், ஆனால் நான் மட்டும் இறங்கி வர மாட்டேன். கடைசியில் 149 தொகுதிகள் தனித்தொகுதிகளை ஒதுக்கி கொடுப்பது என்று முடிவானது. ஆங்கிலேயர்கள் கொடுத்தது வெறும் 76 தனி தொகுதி, தனி வாக்காளர் தொகுதி 74. காந்தியிடம் அம்பேத்கர் பேச்சுவார்த்தை நடத்தி பெற்றது 149. அதிலும் கூட 5 ஆண்டுகளுக்குள் கருத்து கணிப்பு நடத்தி இந்த இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது காந்தியுடைய திட்டம். அம்பேத்கர் 20 ஆண்டுகள் கேட்கிறாரு. காந்தி முடியவே முடியாது, 5 ஆண்டுகள் அல்லது எனது உயிர். இது அந்த பூனா ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிற மையமான ஒரு வாசகம். இது 5 ஆண்டுகள் அல்லது என்னுடைய உயிர். இப்படித்தான் காந்தி பேரம் பேசினார். கடைசியில் 149 தொகுதிகளை டாக்டர் அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டார். இதற்குள் போவதாக இருந்தால் ஒரு 5 மணி நேரத்துக்காகவாவது பேசணும். நான் இப்போவே நிறைய நேரம் எடுத்துக்கொண்டு விட்டேன், தயவு செய்து மன்னிக்கவும். இப்படியாக நடந்து முடிந்து அன்று 24/5/1932 மாலை 5 மணிக்கு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், மதன் மோகன் மாளவியா, டாக்டர் அம்பேத்கர் உட்பட இந்து மத தலைவர்கள் கையொப்பமிட்டது தான் பூனா ஒப்பந்தம், பூனா பேக்ட். இந்திய அரசியல் வரலாற்றை மாற்றியமைத்த ஒரு மாபெரும் ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம். டாக்டர் அம்பேத்கர் அதில் இறங்கி வந்தார். அதில் கொடுக்கப்பட்ட சரத்துக்களில் காந்தி கடைசி வரைக்கும் நிற்கவில்லை. அதை துரோகமாக காந்தி மாற்றினார். காந்தி என்றைக்கும் இந்த மக்களுடைய துரோகி தான். அவர் என்றைக்கும் இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக தீர்வுக்காக வாழ்ந்தவர் அல்ல. இந்த மக்களுக்கு எதிரானவர் ஒரே ஒருவர் இந்தியாவில் இருந்தார் என்றால் அது ஸ்ரீமான் காந்தி மட்டுமே. அதை பற்றி பேசுகிறதுன்னு இன்னொரு டாபிக் நம்ம வச்சுக்கிடுவோம்.
மற்றபடி இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய கருத்துக்களை கேட்டதற்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.